ரொம்ப சுலபமாவே ஜப்பான்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேங்க. சரி கம்பெனி ஆரம்பிச்சாச்சே, தொழில்ல நம்ம முன்னெடுத்து போலாம் அப்படின்னு போகும்போது, அங்க தாங்க கட்டைய போடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோஜின் கிங்கோ கோசா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கார்ப்பரேட் பேங்க் அக்கவுண்ட். ஒரு தொழில் நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாம் அந்த கார்ப்பரேட் அந்த கம்பெனியோட பேர்ல வரணும் இல்லைங்களா? என்னப்பா பேங்க் அக்கவுண்ட் தானே, நீ போய் உன்னோட கம்பெனியோட இன்ஃபர்மேஷன குடுத்தீன்னா, உனக்கு பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி குடுத்துற போறாங்க. அப்படிதான் நெனைக்கிறீங்க? அங்க தான் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. ஜப்பான்ல இந்த கார்ப்பரேட் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுன்றது அவ்ளோ சேலஞ்சிங்கா இருக்குதுங்க. ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானுக்குள்ள நெறைய பேர் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு அந்த கம்பெனிய வந்து ஒரு டம்மி கம்பெனியா வச்சுக்கிட்டு அங்க பிசினஸே நடக்காது. அவங்க சொல்ற தொழிலே பண்ண மாட்டாங்க. ஆனா, அந்த அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் அப்படியே ஆக்டிவா வச்சிருப்பாங்க. இந்த கார்ப்பரேட் அக்கவுண்ட் மூலியமா வெளிநாடுகள்ல இருந்து பணத்த ஜப்பானுக்குள்ள எடுத்துட்டு வரதா இருக்கட்டும், ஜப்பான்ல இருந்து பணத்த வெளிநாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுலபமா கடத்திட்டு இருக்கிறதுக்காக இந்த கார்ப்பரேட் பேங்க் அக்கவுண்ட்ங்கள பயன்படுத்துறாங்க. இதுதாங்க பெரிய ட்விஸ்ட். இது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இந்த மனி லாண்டரிங் லா மூலியமா கொண்டு வந்துட்டாங்க ஜப்பான்ல. கார்ப்பரேட் பேங்க் அக்கவுண்டே ஓப்பன் பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா, அதுதான் வந்து கிடையாது. ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ் டெவலப்மென்ட் சென்டர் டோக்கியோ அப்படின்னு இந்த இடத்துக்கு போனோங்க. இவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் விசா, நீங்க வந்து ஃபாரின்ல இருக்கீங்க, இங்க ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா, தாராளமா இந்த ஒரு கான்டாக்ட் நம்பர் இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி அவங்கள தொடர்பு கொள்ள முடியும். ஆங்கிலத்திலயும் உங்களுக்கு சப்போர்ட் குடுக்குறாங்க. இவங்க டோக்கியோல 3 இடத்துல வந்து ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு நிறைய விதமான சப்போர்ட் இருக்குது. ஸோ நான் வந்து இவங்க கிட்ட தொடர்பு கொண்டேன். இவங்க கிட்ட இருந்து நிறைய தரவுகள நான் வாங்கின்னு வந்திருக்கேன். ஸோ இது மூலியமா அடுத்து நான் எப்படி இந்த கார்ப்பரேட் பேங்க் அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்றேன் அப்படின்றத பத்தி தனியா ஒரு காணொளியில பார்க்கலாம்.